அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியன் வரசூலா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லகது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர வ தக்கரல்லாஹு கஸீரா. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபி வழியில் ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக புளியங்குடி அத்தக்வா இறை இல்லத்திலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த இனிய நேரத்திலே மாசில்லா மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த வையகத்திலே பல தலைவர்களுடைய வரலாறுகள் சரித்திரத்திலே இடம்பெற்றிருந்தாலும் மாசில்லா மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு பெற்றிருக்கக்கூடிய தனிச்சிறப்பை, அவர்களுடைய வரலாறு மனித சமுதாயத்திலே ஏற்படுத்திய புரட்சியை, எழுச்சியை வேறு எவருடைய வரலாறும் மனித சமுதாயத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தியது கிடையாது. இனி வருங்காலங்களிலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு தலைவர் வருவாரா என்றால் நிச்சயமாக வரவும் முடியாது. அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்குது. பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப தனிச்சிறப்பு பெற்றார். நீங்க திருமறை குர்ஆனிலும் கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 33வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்துல சொல்றான். துவக்கத்துல நம்ம படிச்சோமே இல்லையா? லகது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இருக்கிறாரே, நபியை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். அவரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எதுல உங்களுக்கு முன்மாதிரி வேணும் அத சொல்லுங்க. இவர்கிட்ட அது இருக்குதான்னு பாருங்க, இல்லைன்னா வேற ஆள்கிட்ட போங்க. அதுக்குதான் அல்லாஹ் என்ன சொல்றான்? அழகிய முன்மாதிரி இவர்கிட்ட தான். உங்களுக்கு வீரத்துக்கு முன்மாதிரி வேணுமா? இவர்கிட்ட இருக்கு. விவேகத்திற்கு உங்களுக்கு முன்மாதிரி வேணுமா? இவருதான். பொறுமை இவருதான். சகிப்புத்தன்மை இவருதான். ஆன்மீகமா வந்துரு அவ்வளவுதான். அரசியல் எப்படி நடக்கிறது? வா இங்க வா. இல்லறவியல், ஒழுக்கவியல், பண்பாட்டியல் எல்லாத்துக்கும் முன்மாதிரி யாருதான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று
அல்லாவே தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான் பாத்தீங்களா? இந்த ஒரு தனிச்சிறப்பு உலகில் எந்த மனிதனுடைய வரலாற்றிலும் நிச்சயமா இடம் பெற்றிருக்காது. சில தலைவர்களை சொல்லுவாங்க, ஒரு பெருசா சொல்றாங்களே புகழா சொல்றாங்களேன்னு சொல்லி புரட்டி பார்த்தா சில விஷயத்துல முன்னுதாரணம் சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இவர் யாருன்னா இந்த துறையில் சிறந்து விளங்கியவர், அந்த துறையில் சிறந்து விளங்கியவர் என்று சில துறைகளை பிரித்து வைத்து அந்த துறைக்கு முன்னுதாரணம் காட்டுவார்களே தவிர இவர்கிட்ட நீங்க எல்லா துறைக்கும் முன்னுதாரணம் பார்க்கலாம். ஒரு தலைவர் 21ஆம் நூற்றாண்டு சொல்றான் பாத்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் அப்படி நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஏதாவது வரலாறுல கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அத்தகைய வரலாற்றுக்கு உரியவர் மாசில்லா மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, குறிப்பிட்ட துறைக்காவது சில பேர்த்த காட்டுறாங்கல்ல, அந்த துறையை பற்றியாவது உருப்படியாக அவர்கள் பேசி இருக்கிறார்களா? எல்லாத்திலையும் உரசலாம், வா நீ ரெடினா நாம ரெடி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு பாத்தீங்களா? எந்த சவாலுக்கு நான் ரெடி, நீ ரெடியா சொல்லு, நீ ரெடினா சொல்லு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று சான்றுகளை உலகத்திற்கு என்ன செய்கிறது? சவால் விட்டு கொண்டிருக்கிறது. பெருசா வேணா இப்ப பொருளாதாரத்தில் இவர் பயங்கரமான கில்லாடி அப்படின்னு சொல்லி சில பேர்த்த என்ன செய்வாங்க, வரலாறுல எழுதி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆதம் ஸ்மித் பொருளாதாரத்தினுடைய தந்தை என்று வர்ணிக்கப்படக்கூடியவர். அதாவது இவர்கிட்ட ஆலோசனை கேட்டு ஒரு நாட்டினுடைய பொருளாதார திட்டத்தை வகுத்தார்கள் என்று சொன்னால் அந்த நாடு என்ன செய்யும், அப்படி சிறந்து விளங்கிரும் அப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு ஆள் ஜான் மோனட், அமர்த்தியா சென், இவங்க எல்லாம் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா இந்த நோபல் பரிசு பெற்றவர் இந்தியாவில் உள்ள ஆளுதான். இந்த துறையில ரொம்ப சிறந்தவர்கள், ரொம்ப பக்குவப்பட்டவர்கள் சொல்றாங்கல்ல. இதுல யாராவது ஒரு ஆளு இந்த பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப கீழ்நிலையை நோக்கி செல்வதற்கு, பண வீக்கம் ஏற்படுவதற்கு வட்டி தான் காரணம், வட்டியை அடிப்படையாக வைத்து நீங்க எந்த திட்டத்தையும் போடாதீங்க என்று சொன்ன ஒரு பொருளியல் நிபுணர் உண்டா? அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி வங்கிகளுக்கு பலவிதமான திட்டங்களை கொடுக்கறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியல, வட்டி தான் மனித சமுதாயத்தை ரொம்ப கீழ்நிலையில் இழுத்து கொண்டு செல்கிறது. மனிதாபிமானத்திற்கு எதிரான ஒரு செயல் வட்டி என்பது. யாருக்காவது தப்புன்னு தெரியுதா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தமா தடை செய்தார். வட்டிங்கிறது முழுதும் ஹராம், அதன் பக்கமே நீங்க போயிடாது. எந்த வகையில் இருந்தாலும் வட்டிங்கிறது கூடாதுன்னு சொல்லி பேசினாரா இல்லையா? வந்து முறையிடுறாங்க, வழிப்பறி நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 2 கோரிக்கை போகுது. ஒன்னு வழிப்பறி, வறுமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இவர்கள் எல்லாம் வறுமையில் எலிக்கரியை சாப்பிட்டார்கள் என்று ஒருத்தனை கூட வரலாற்றில் உங்களுக்கு காட்டவே இயலாது. ஒரே ஒரு நபர், ஒத்த நபர். வறுமையால் விவசாயிகள் செத்து போனார்கள். இன்னைக்கு இந்த நோபல் பரிசு பெற்றவன், இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உருவாக்கியவன் என்று பெருமைப்படக்கூடிய நம்ம நாட்டில் விவசாயிகள் சாவு பாக்குறீங்கல்ல.
எதை சிந்திக்கணுமோ அதை மட்டும் கரெக்டா சிந்திப்பார். இதுக்கு என்ன காரணம்? அதில் வெட்டி விடு, வெட்டு, அதை வெட்டு. நீ அதை வெட்டாம சும்மா வார்த்தையில மட்டும் ஜாலம் காட்டிட்டு இருந்தா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? பொருளாதாரத்தில் முதல்ல அவர்கள் தடுத்ததே என்னதான்? வட்டி தான். அதுக்கு முன்னோடியாக விளங்கினார். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் வட்டிக்கு தொழில் செய்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல ஒரு ஆள் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மாமா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மக்கள்கிட்ட அறிவிச்சாங்க, இனிமேல் வட்டிங்கிறது நம்ம நாட்டில் இருக்கவே கூடாது, மொத்தமா நான் தடை பண்றேன். அதுக்கு நான் முன்னுதாரணமா இருக்கிறேன். நம்மளுடைய மாமா எத்தனையோ பேத்துக்கு சாச்சா வட்டிக்கு விட்டுருக்கிறார். அதை முதல்ல நான் தள்ளுபடி பண்றேன். தள்ளுபடி பண்ணாங்களா இல்லையா? எப்படி சொல்றாங்க? ரிபல் ஜாஹிலியா மௌலூன், அறியாமை காலத்தில் வாங்கப்பட்ட அத்தனை வட்டிகளும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அவ்வளவு ரிபன் அல்லாஹ் ரிபானன், நான் தள்ளுபடி பண்றேன். ரிபன் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்பாஸ் வாங்கிய வட்டியை நான் தள்ளுபடி செய்யறேன். குடும்பத்திலிருந்தே முன்னுதாரணம் காட்டினாங்களா இல்லையா? அதனாலதானே உலகத்தில் எந்த வல்லரசும் அறிவிக்காத, அறிவிப்பதற்கு தயங்குகின்ற, அறிவிப்பதற்கு கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு புரட்சியை அவர்களுடைய ஆட்சியில பண்ணாங்களா இல்லையா? எப்படி சொல்றாங்க? ஆனா அவுலாபில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட நான் உயர்வானவனாக தெரிகிறேன். அப்ப நான் அவங்கள்ட்ட எப்படி இருக்கணும், அவர்களை எப்படி நான் கவனிக்கணும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஃபமன் மாத்த வ அலைஹி தைனுன், இந்த நாட்டிலே ஒரு நபர் இறக்கிறார், இறக்கக்கூடிய அந்த நபருக்கு கடன் இருக்கிறது. அப்படி கடன் இருந்தால் எத்ருக்கு வஃபான், அந்த கடனை நிறைவேற்றாம அவர் என்ன செஞ்சிட்டார்? இறந்து போயிட்டார். என்ன பண்ணணும்? அவன் பொண்டாட்டியினுடைய சேலையை பிடிச்சி இழுக்காத, அங்க போய் வற்புறுத்திட்டு எங்கிட்ட வா. எனது நாட்டிலே ஒரு குடிமகன் இறக்கின்ற நேரத்தில் அவன் வாங்கிய கடனை அடைக்காமல் மரணித்திருந்தான் என்று சொன்னால் அவனுடைய கடனை நான் அடைக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே இல்லையா? வமன் தரக்க மாலன் பலி வரிசதி. அதே நேரம் ஒரு அடியா, ஒரு குடிமகன் சொத்தோட மரணிச்சு போயிட்டானா அது அவங்க குடும்பத்துக்கு சொந்தமானது, அதுக்கு அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. கடனாளியா மூத்தா போயிட்டானா இங்க வான்னு சொன்னாங்களா இல்லையா? அமெரிக்காவுடைய வல்லரசு கூட இதை அறிவிக்காத, இன்னைக்கும் அறிவிக்காத, இந்த நாட்டு குடிமக்களுடைய கடனை எல்லாம் நாங்க சுமக்கிறோம் எவனா சொல்றானா? சொல்ல போனா நம்ம மேல கடன் இருக்கு, விளங்குதுங்களா? தமிழகத்தினுடைய அரசு நிலுவை கடன் 2025 2026 கணக்குல 1,16,833 ரூபா உங்க மேல கடன் இருக்கு, தெரியுமா? நீங்க நினைச்சிட்டீங்க எனக்கு 5,000 ரூபா தானே கடன் இருக்குன்னு. நம்ம ஒவ்வொரு ஆள் மேலும் எவ்வளவு கடன் வச்சிருக்கிறாங்க? 1,16,883 ரூபா. உங்க பொண்டாட்டிக்கு ஒன்னு இருக்கு, உங்களுக்கு ஒன்னு, தம்பிக்கு ஒன்னு, மாமியாவுக்கு ஒன்னு இருக்கா இல்லையா? இது சாதனை இல்லையா? இது இன்னும் நீ 100 ஆண்டு காலம் ஆட்சி செய்தாலும் இந்த புரட்சியை கற்பனை கூட உன்னால் செய்து பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு மாசற்ற ஒரு இடத்திலே, அதனாலதான் மாசு இல்லாதவர் நம்ம சொல்றோம், அப்பளுக்கு இல்லாதவர். இதுல என்ன? மக்களை கடன்காரனாக்கி சட்டமன்ற உறுப்பினருக்கெல்லாம் கார். ஒரு ஆள் அறிக்கை கொடுத்தாராம், சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கிறார், இந்த மாதிரி எங்களுக்கு தொகுதியை போய் பார்க்க முடியல, தொகுதியை போய் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது, அதனால எங்களுக்கு கார் தாங்க. அது கேட்ட முதல்வர் என்ன செஞ்சிருக்கணும்? சரி இப்படி சொல்றாரு, அவர் வழி இருக்கான்னு பாருங்க, முதல்ல அப்படித்தானே சொல்லியிருக்கணும்.
எந்த விதமான ஆய்வும் இல்லை. அவர்கிட்ட அந்த கார் இருக்குது, இவ்வளவு சொத்து இருக்குன்னு சோசியல் மீடியாவில் பரவலா போட்டுட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்லையாங்கிறத முதல்ல ஆய்வு பண்ணணும்ல. ஏன்னா சொந்த காசுல இருந்து கொடுக்கல. எங்க அண்ணன் வந்தா அவரு இந்த காசுல இருந்து கொடுப்பான்னு ஏதோ ஒரு கிறுக்கி பேசிட்டு இருந்துச்ச சோசியல் மீடியாவில் நீங்க பாத்தீங்களா இல்லையா? அவர் எல்லாத்துக்கும் சொந்த காசுல தான் கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு கூமுட்டைகளை வளர்த்தப்பட்ட ஒரு இடமாக நாம் நமது நாட்டை பார்க்கிறோம். இருக்கா இல்லையா? ஆய்வும் பண்ணல. சரி, இப்ப அந்த தானே கேட்டாரு, நீ என்னது எல்லாத்துக்கும் என்னது கொடுக்குற? சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்துக்குமே காரணம். யாரு காசு அது? தேர்தல் வாக்குறுதியில் என்னவெல்லாம் சொன்னீங்களோ அதை பத்தி எந்த விதமான சிந்தனையும் இல்லை. அதுக்கு வறுமையை காரணம் காட்டுறீங்க. இங்கே காரு மக்கள் காசு தானே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய காசுல எப்படி, அவர்களுடைய பார்வை எப்படி இருந்தது பண விஷயத்துல? ஒவ்வொன்னா நீங்க ஒப்பிட்டு பாருங்க. ஏமாளியை கூட ஏமாற்றாதவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு. இவன் முட்டாளையில ஏமாத்திட்ட ஒரு ஏமாளி ஏமாந்த ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பணத்தை கொடுத்தா கூட விலைக்கு தான் சொல்லுவாங்க, இது உன் காசு, உன்னோட காசு என்னது கொண்டு இங்க கொடுக்கிற. அந்த அளவுக்கு நீதியாக நேர்மையாக நடந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய வரலாற்றில் நம்ம இதை பார்க்கிறோமா இல்லையா? ஆக நாட்டு மக்களுடைய வறுமையெல்லாம் அடைத்தவர், கடனை அடைத்தவர். அன்னைக்கு அவங்க உருவாக்கினதா இன்னைக்கு சவுதி பணக்கார நாடு பணக்கார நாடுன்னு சொல்றீங்கல்ல, அதனுடைய ஆணிவேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டது. அந்த செழிப்பை தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே நேரம் அவருடைய வாழ்க்கை அதையும் பார்க்கணுமே இல்லையா? நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? மக்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தாங்க. அதே நேரம் அவர்கள் எடுத்தார்களா? ரசூலுல்லாஹ்வுடைய மரண நேரத்தை பற்றி பாத்தரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனாருன் வலா திர்ஹம். நபி அவர்கள் மரணித்த தருவாயிலே இந்த உளவுத்துறை ஆய்வுத்துறை எல்லாம் இருப்பாங்கல்ல, ரசூலுல்லாஹ் வீட்டுல என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கறது பார்ப்பாங்கல்ல. வீடெல்லாம் ஒதுக்குற நேரத்தில் ஒரு தீனார் இல்லை, ஒரு திர்ஹம் இல்லை, வலா பகலா. அவருக்கு இருந்த சொத்துன்னு பார்த்தா அவர் ஏறி போன கழுதை இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் தான் முன்னாடி நிக்குது, ஒரு கழுதை. மற்றபடி அவங்கள்ட்ட ஒரு தீனாரும் இல்லை, ஒரு திர்ஹமும் இல்லை என்றெல்லாம் நாம் வரலாறுல நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ஏன் வழி இல்லாமையா? வழியெல்லாம் இருந்தது, ஜகாத் குவியலாக இருந்தது. ஆனாலும் என்ன பண்ணாங்க? இது மக்கள் பணம். நான் வழிகாட்டின்னு சொல்றேன், நானே திருடனா இருந்தா ஹலாலை கூட தன் விஷயத்தில் ஹராமாக்கியவர். நம்ம எல்லாத்துக்கும் ஹலாலுங்கிறது, சதகா வாங்கிறது ஹலாலா இல்லையா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க? என்னுடைய வம்சம் என்று யாரெல்லாம் சொல்லிக் கொண்டு பெருமை அடிக்கிறானோ எல்லாத்துக்கும் சதகா என்பது ஹராம், தொடவே கூடாது. இன்னஹா அவ்சாஹுன் நாஸ், அழுக்கு பொருள் அது. மக்களுடைய வரி பணத்தை பத்தி தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன சொல்றாங்க? இது அழுக்கு, மலத்துல நீ கை வைப்பியா? அசிங்கமான விஷயத்தில் நீ போய் கை வைப்பியா? அதே மாதிரிதான் மக்கள் வரி பணம் சதக்காங்க எப்படி சொல்லி இருக்கிறாருன்னு பாரு. அழுக்கு பணம், அதுல போய் கையை வச்சிடாதீங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு சொன்னாங்களே இல்லையா? தன்னுடைய மனைவிக்கு போதனை பண்ணாங்களே இல்லையா? ஒரு அற்பமான விஷயம் நீங்க கேள்விப்பட்டதானே? ஜகாத்து வந்திருக்குது, அதுல பேர்ச்சம்பளம் இருக்குது. அந்த பேர்ச்சம்பளத்தில் ஒரே ஒரு பேர்ச்சம்பளத்தை எடுத்து தான் என்ன செஞ்சாரு? பேரப்புள்ள சாப்பிட்டார் ஹசன். வாய்க்குள்ள போட்டாச்சு. அது வெளியெடுத்த ஏதாவது உபயோகம் இருக்கா? சின்ன பையன், பள்ளிவாசலாம் நிறைய பொருள் வச்சிருக்கிறோம். மிட்டாய் ஒரு சாக்லேட் வந்து ஒரு ஆள் எடுத்து சாப்பிட்றாருன்னு வைங்களேன், ஒரு சின்ன பையன், நம்ம போட்டு சத்தமா போடுவோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க? பார்த்தவண்ண ஓடி வந்து துப்பு துப்புங்கிறான். துப்பாத, இந்த பொருள் நம்மளுக்கு ஆவா.
நம்மளே கொடுத்துள்ள ஏழை மக்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. அது எப்படி நீ சாப்பிடலாம்? இருமி பிஹா, வெளியே துப்புன்ட்டான். ஒத்த பேர்ச்சம்பளம் தானே. எந்த அளவுக்கு பரிசுத்தமானவரா வாழ்ந்திருக்கிறா இல்லையா? இப்படி பொருளாதாரத்தில் நீங்க பார்த்தாலும் சரி, நீதியில பார்த்தாலும் சரி, நேர்மையில நீங்க பார்த்தாலும் சரி, சகிப்புத்தன்மையில நீங்க பார்த்தாலும் சரி, எல்லாத்திலையும் முன்னோடியாத்தான் இருப்பார். ஆனா மக்கள்கிட்ட நம்ம அப்படி அறிமுகப்படுத்தல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரிதான புரிதலில் முஸ்லிம்களே ஏன் புரியல? ரசூலுல்லாஹ் பத்தி கரெக்டா புரியாதனால தானே இன்றைக்கு கூத்தாடிகளை கூட தலைக்கு மேல தூக்கி வச்சிருக்கிறது. என்ன காரணம்? கூத்தாடிகளை கொண்டாடுறாங்களே இல்லையா முஸ்லிம்கள்? அவன் போட்ட மாதிரி துணியை போடுறது, அவன் வச்ச மாதிரி முடிய வைக்கிறது பாக்குறீங்களா? காரணம் என்ன? நாம அறிமுகம் கரெக்டா பண்ணல. மார்க்க அறிஞர்களே அப்படி பண்ணல. இந்த மீலாது விழாவில எல்லாம் நீங்க போய் பாக்குறீங்களா இல்லையா? என்ன பேசுறாங்க? நபிகள் நாயகத்தை பத்தி என்ன பேசுறாங்க? எப்படி அறிமுகம் பண்ணி இருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் நடந்தா நிழல் விழுகாதுன்னு இதை ஒரு பெருமையா சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் நடந்து போனா நிழல் விழுகாதான். அதனால என்ன? இப்போ நடந்து போறதுனால அந்த நிழல் விழுகாதனால என்ன சிறப்புங்கிறான்? ரசூலுல்லாஹ்வுக்கு 100 யானை பலம் இருக்குது. யதார்த்தத்தை பேசுறதே கிடையாது. மீலாது விழா என்ற பெயரை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜும்மாக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களுடைய தனிப்பட்ட வரலாறு மக்களுக்கு மத்தியில் போதனை செய்யணுமா இல்லையா? பெருமைப்படணுங்க. இந்த மாதிரியான ஒரு நபரை நாம் தலைவராக அடைந்ததற்கு பெருமைப்படணும். ஏன்னா உலகத்தில் யாருக்கு இது மாதிரியான ஒரு தலைவர் கிடைக்கல. அந்த அளவுக்கு நம்ம அறிமுகம் பண்ணி இருக்கிறோமா? தாயிஃப் நகரத்து வீதியில் அடி வாங்கின அதெல்லாம் சோக கதையாவே சொல்றது. பல்லை உடைத்து விட்டார்கள். என்ன பல்லை உடைத்து விட்டார்கள்? வீரத்தை பாடுறாங்க. என்ன பல்ல உடைச்சாங்க? பயந்து ஓடி போய் புடிச்சு வச்சு பல்ல அடிச்சாங்களா? அந்த அளவுக்கு வீரம். ஆன்மீக தலைவராகவும் இருப்பார், படை தளபதியாகவும் இருப்பார். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களே அவங்களை பத்தி என்ன சொல்றாங்க? குன்னா இதஹ்மரல் பஸு, போரினுடைய உச்சகட்டம். அந்த உச்சகட்டமான நேரத்தில் வலக்கியல் கௌமுல் கௌம, எதிரி படைகள் முன்னேறி வரக்கூடிய அந்த நேரத்தில் இத்தகைனா பி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்ட்ட போய் நாங்க தஞ்சம் அடைவோம். எப்படி சொல்றாங்க? படம் முன்னேறி வருது. ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி போய் இவங்க என்ன செஞ்சுக்குவாங்களா? போய் ஒளிஞ்சுக்குவாங்களாம். ஒரு வீரத்தினுடைய திலகமா இருந்திருக்கிறாங்க. தெரியுதா இல்லையா? இன்றைக்கு உள்ள அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்கன்னா, நாங்க உங்க பின்னாடியே நிப்போம் தான் சொல்லுவான். உண்மையிலேயே பின்னாடியே தான் நின்றுப்பானே தவிர முன்னாடி வர மாட்டான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? போரா இருந்தாலும் முதல்ல நான் தான் ஜாவன். எனக்கு முன்னா நீ என்ன சாவற? புனையின் போர்ல கூட நீங்க பாத்தீங்களா இல்லையா? அனன் நபியுல் ஆகதி வான இப்னு அப்துல் முத்தலிப், நான் நபி என்பதில் சந்தேகம் இல்லை, அப்துல் முத்தலிப்புடைய மகனாக நான் இருக்கிறேன். இப்படி வீரவசனத்தை பேசிக்கிட்ட படைக்குள்ள நுழைஞ்சாங்களா இல்லையா? ஏன்? மக்களுக்கு நாம தெளிவான வழிகாட்டணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து யாரும் கோழையா வளர்ந்து விடக் கூடாது. தப்பு நடக்குதா? துணிவா கேளு, உறுதியா கேளு, எங்கிட்ட இருந்து பாடத்தை படி. அதுக்கு தானே இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு நம்ம படிக்கிறோமே இல்லையா? வீரத்துக்கு இலக்கணமாக இன்னஹு லபஹ்ருன் என்ற பெயரை வாங்கிய வல்லவாது. ஒரு இரவுல சலசலப்பு, பயம், ஊருக்குள்ள யாரோ தாக்க வர்ற மாதிரியான அச்சம் மக்களுக்கு ஏற்படுது. எல்லாமே அந்த இடத்துல இருந்துச்சு கூடுறாங்க. ஏன்னா இரவுல சலசலப்பு வந்துச்சுன்னா இன்னைக்கு மாதிரியான அந்த மாதிரி இல்லையில, அன்னைக்கு அமைதியா தான் இருக்கும். ஊர்ல திடீர்னு என்ன செய்யுது? குதிரை சவுண்டெல்லாம் கேட்குது. மக்கள் எல்லாம் பயந்துகிட்டு வர்றாங்க. ஊருக்குள்ள யாரோ பூந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் கூடி இருக்கக்கூடிய நேரத்தில் எதிரிலிருந்து அவங்க குதிரையில வர்றாங்க. கேள்விப்படுறீங்கல்ல? எப்படிப்பட்டது? இன்னஹு லபஹ்ருன்,
அன்னைக்கு தான் வந்து ஒரு கடலை பார்த்தோம். கடல் எப்படி ஆர்ப்பரிச்சு அப்படி வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையில ஏறி உட்கார்ந்து திமுதுமுன்னு வர்றாங்க. வந்து மக்கள்கிட்ட சொல்றாங்க, ஒண்ணுமே கிடையாது, நான் பார்த்துட்டு வந்தாச்சு. இவங்கெல்லாம் அச்சத்துல ஒண்ணு கூடி நிக்கிறாங்க ஒரே இடத்துல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க? அதுக்கு முன்னாடி நாம தான் இந்த நாட்டினுடைய தலைவர் என்பதை உணர்ந்து மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி குதிரை மேல போய் என்ன செய்யறாங்க? எல்லா பக்கம் சுத்தி பார்த்துட்டு வந்து மக்களுடைய அச்சத்தை போக்குறாங்க. வீரத்தை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? இதை நம்ம கத்துக் கொடுக்கணுமே, நம்மளுடைய சமுதாயத்துக்கு கத்துக் கொடுக்கணுமே, போதனை செய்யணுமே. நாம எப்படி அறிமுகப்படுத்தி இருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஈர்ப்புக்குரிய தலைவராக நம்ம அறிமுகம் பண்ணி இருக்கிறோமா? ரசூலுல்லாஹ்னு சொன்னாவே அவர் என்னமோ ஒரு ஆன்மீக தலைவராக மாத்திரம் தான் நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறோமே தவிர, பொருளாதாரத்தில் ரசூலுல்லாஹ் இப்படி இருந்தாங்க, இல்லறத்துல ரசூலுல்லாஹ் இப்படி இருந்தாங்க, யதார்த்த வாழ்வை நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறோமா? இதுல நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக நாம கவனம் செலுத்தணும். இது அவர்களுடைய வரலாற்றினுடைய பகுதிகளை நம்ம சொல்லிக் கொண்டிருந்தால் நிறைய விஷயங்களை என்ன செய்யலாம்? நம்ம அவர்களுடைய வரலாறுல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர்களுடைய வறுமையை பற்றி பேசலாம், அவர்களுடைய பொறுமையை பற்றி பேசலாம். ஆதிக்கம் செலுத்தினாங்களா யார் மேலையாவது? ஒரு சஹாபி வருவார், சஹாபியோட ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு காட்டரபியும் வருவார். அவர் எதுக்கு வர்றாருன்னா இந்த நாட்டினுடைய அதிபரை பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டிய. ஏன்னா ரசூலுல்லாஹ் தான் அதிபர், ஜனாதிபதி. வரும்போதே என்ன செய்யறாருன்னா நடுங்கிட்டு வர்றாரு அவர். ஏன்னா நம்ம ஒரு அதிகாரியை பார்க்க போற நேரத்தில் அப்படி விரிச்சுக்கிட்டு நம்ம போக மாட்டோம், இல்ல, நடுங்கிட்டே தான் வர்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? லான ஜப்பா, நான் அடக்கி ஆளக்கூடிய எஜமானெல்லாம் கிடையாது, நான் உங்களை மாதிரியான ஒரு மனுஷன் தானே, என்ன பார்த்தோம் நீங்க என்னதுக்கு நடுங்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த காட்டரபி இருக்கிறாரு, அந்த காட்டரபியினுடைய அந்த ஒரு பயத்தை போக்கியதாக வரலாறு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இப்படி எளிதாக நடந்த தலைவரை நம்ம எத்தனை பேர்த்த பார்க்கிறோம்? தன் மீது மாசுபடிந்து விடக் கூடாது என்பதற்காக விளக்கம் கொடுத்தாங்களே, எந்த ஒரு பெண்ணும் என் மீது குற்றம் சுமத்தி விடக் கூடாது. இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? உலகத்தில் யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை, ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தாக்கிலூன். அல்லாஹ் இப்படியே சொல்றான், உங்களோடு நான் பல வருடம் வாழ்ந்திருக்கிறேனே, அது உங்களுக்கு போதாதா? என்ன சான்றா சொல்றாங்க? நான் பல வருஷம், இன்னைக்கு 40வது வயசுல தான் நான் நபிங்கிறேன், 40 வருஷமா நான் உங்க கூட தானே இருந்தேன். இதுதான் சான்று. 40 வருஷத்துல என்கிட்ட ஏதாவது நீங்க தப்ப பார்த்திருக்கிறீங்களா சொல்லுங்க. நான் ஏதாவது மோசமா நடந்தது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஒரு தலைவராக நீங்க சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? என்னுடைய பழைய வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பான செய்தியை கூட நீங்க கண்டுபிடிக்க முடியாது யாராவது சொல்ல முடியுமா? யாராவது பேச முடியுமா? யாராவது அப்படி அறிவிக்க முடியுமா? பயப்படுவான். இன்னும் சொல்ல போனா என்னுடைய சொல்ல பாருங்க அம்மா, செயலை பார்க்காதீங்க அம்மா. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? சொல்ல பாருங்க, ஏன் ஜெயலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேசியிருக்கிறாங்க? என்னுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. 40 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன்னா இல்லையா? 40 வருஷத்துல உங்கள யாரையாவது நான் ஏமாத்தி இருக்கிறேனா? பொய்யாவது பேசி இருக்கிறேனா? யாருக்காவது நான் துரோகம் பண்ணி இருக்கிறேனா? அப்படி எல்லாம் இல்லையில என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சான்றுகளை எடுத்து சொன்னாங்களா இல்லையா? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் உண்மையில் சிறந்த தலைவர் இவர்தான், இவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான மாசும் கலந்திருக்காது என்பதை மக்கள் என்ன செய்வாங்க? தெளிவான முறையிலே உணர்ந்து கொள்வார்கள் என்ற அறிவுரையோடு முதல் உரையை நிறைவு. அன்பினியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகமான விவரங்களை என்ன செய்யறான்? நம்ம அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான்.
அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்குதல் என்றால் என்ன, இந்த ஒரு பகுதி இருக்குது பாத்தீங்களா. இதை முஸ்லிம் சமுதாயத்திற்கு நாம அதிகமாக என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நினைவுபடுத்த வேண்டியது இருக்கிறது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயர்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்த பல காரியங்களை என்ன செய்யறாங்க, இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ரபீஉல் அவ்வல் மாசம் நபியை மதிக்கிறோங்கிற பேர்ல தான் மீலாது விழாவை கொண்டாடுறாங்க. நபி மேல பாசத்தை வச்சிருக்கிறோங்கிற பேர்ல தான் மௌலூத படிக்கிறாங்களா இல்லையா. ஃபரல் மாதிரி எப்படி 5 நேரம் தொழுகிறது ஃபரலோ, அதே மாதிரி ரபீஉல் அவ்வல் மாசத்துல பள்ளிவாசல்ல மௌலூது ஓதுறது ஃபரலுங்கிற அளவுக்கு ஆக்கியிருக்காங்களா இல்லையா. இந்த மாதிரி என்னைக்காவது குர்ஆனை ஓதுறது ஃபரலுங்கிற மாதிரி ஏதாவது நடைமுறை பார்த்துருக்கிறீங்களா முஸ்லிம் ஜமாத்துல? இல்ல. அப்ப அந்த அளவுக்கு என்னன்னா முஸ்லிம் சமுதாயத்தில் அறியாமை இருக்கிறது. நல்லா ஒண்ணு விளங்கிங்க, குல் ஹுவல்லாஹ் சூரா இருக்கு பாத்தீங்களா, சின்ன சூரா, ஒரே ஒரு தடவை ஓதுறீங்க. இந்த மௌலூது இருக்கு பாத்தீங்களா, 10,000 தடவை படிக்கிறீங்க. மௌலூதுங்கிறது பெருசா இருக்கும், 10,000 தடவை ஒரு ஆள் படிக்கிறார். நீங்க குல் ஹுவல்லாஹ் சூராவை ஒரே ஒரு தடவை தான் படிக்கிறீங்க. இப்ப நன்மை யாருக்கு கிடைக்கும்? இந்த குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதாரு பாத்தீங்களா, இவருக்கு தான் கிடைக்கும். அது கிடைக்குமா? கிடைக்கவே. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா, அது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை சொல்லித் தரல, கற்றுக் கொடுக்கல. பெருசா வேணாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் இருக்கிறது. உதாரணமா, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுங்கள். இது நபி மொழி தானே. இது சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. இதை படிச்சோம், கருத்தை புரிஞ்சோம், நன்மை இருக்கு. இந்த சல்லுங்கிற வார்த்தை இருக்குல்ல, சாது லாமு வாவு, சல்லு அப்படின்னு ஒரு வார்த்தை, 3 எழுத்து இருக்கு. 30 நன்மை கிடைக்குமா? ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுதான் அது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ படிக்கும் போது சல்லுன்னு நான் படிக்கிறேன். குர்ஆனை படிச்சா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை தானே. இப்போ குர்ஆன்ல அலிஃப் லாம் மீம் இருக்கு, 30 நன்மை கிடைக்கும் அலிஃப் லாம் மீம் நான் படிச்சா. அதே மாதிரி இந்த சல்லுங்கிற வார்த்தையை நான் படிக்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுதான், நன்மை கிடைக்குமா? எழுத்துக்கு நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கே கிடைக்காது. மௌலூதுக்கு எப்படி கிடைக்கும்? மௌலூதுங்கிறது ஒரு மனுஷன் எழுதினதானே. அது இன்னும் சொல்ல போனா யார் எழுதினார் என்பதே தெரியாத ஒரு புத்தகம் உலகத்தில் இருக்குன்னா மௌலூது தான். வேற எதை வேணா நீங்க ஒரு புத்தகத்தை எடுங்க, பள்ளிவாசல் இருக்கிற நிறைய புத்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்னு அதில் போட்டிருப்பாங்க, இவர் எழுதினார் அவர் எழுதினார். மௌலூதை யார் எழுதினார்? இன்னைக்கு சாயந்தரம் கூட போய் நீங்க உங்க அஜத்தை கேளுங்க. இந்த பள்ளிவாசல் நிறைய பேர் அஜத் இருக்காங்களா புளியங்குடியில, இந்த மௌலூதை எழுதினது யார்? நீ ஆய்வெல்லாம் பண்ணி சொல்ல வேணாம், அந்த மௌலூது புஸ்தகத்தில் படிச்சே சொல்லு. மௌலூது புஸ்தகத்திலேயே முன்னாடி பக்கத்திலே என்ன போட்டிருக்குன்னா 2 பேர் போட்டிருக்கு. ஒன்னு முஹம்மதுல் மதனி, இவர் எழுதினார் என்றும் சொல்லப்படுகிறது, கஸாலி எழுதினார் என்றும் சொல்லப்படுகிறது. 2மே அதுல இருக்கு. யார் எழுதினா? முஹம்மதுல் மதனி எழுதினார். சரியாதான் சொல்றியா? இல்ல கஸாலி எழுதினார். அப்ப யார் எழுதினார்னே தெரியல. எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறாங்க, எழுதிய ஆசிரியர் கூட யாருன்னு தெரியல. சரி, தெரியல, அதுல உள்ள விஷயங்களாவது மார்க்கத்துக்கு உட்பட்டு இருக்கா? இத போய் அதை ஒரு புனிதமாக நினைத்து கொண்டு, குர்ஆன்ல ஃபிரௌனுங்கிற வார்த்தை இருக்கா? ஃபிரௌனுங்கிற வார்த்தை இருக்கு, மூசாங்கிற வார்த்தை இருக்கு, இப்ராஹிம்ங்கிற வார்த்தை இருக்குல்ல. இதை நான் குர்ஆனை ஓதும் போது படிக்கிறேன், ஃபிரௌனுன்னு படிக்கிறேன்னு வைங்களேன், ஃபா ரா ஐனு வாவு நூன், 50 நன்மை கிடைக்கும். கிடைக்குமா இல்லையா? ஏன்னா குர்ஆன்ல தான் அது இருக்குது, ஃபிரௌனுங்கிற எழுத்து. அப்ப குர்ஆனை படிக்கும் போது ஃபிரௌனுங்கிற வார்த்தை வருது, 50 நன்மை கிடைக்கும். இப்ப நான் சும்மா உட்காந்துக்கிட்டு ஃபிரௌனு ஃபிரௌனு ஃபிரௌனுங்கிறேன், நன்மை கிடைக்குமா? குர்ஆன்ல இருக்குது, அதுக்காக என்ன சும்மா உட்காந்து ஃபிரௌனு ஃபிரௌனு ஃபிரௌனுன்னா நன்மை கிடைக்குமா? அதுக்கு நன்மை கிடைக்காது. ஏன்? வேதமாக ஓதும் போது நன்மை, வெறுமனே அதை படிக்கும் போது நன்மை கிடையாது. குர்ஆனுக்கே அப்படித்தானே. இந்த மௌலூதுங்கிறது என்னப்பா? மௌலூதுங்கிறது அப்ப என்னதான் அது? ஏன் அவ்வளவு வீம்பு பிடிச்சுக்கிட்டு அதை ஓதித்தான் ஆகணுங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களா இல்லையா? நேசத்தை வெளிப்படுத்துறதுங்கிறது இது கிடையாது. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ்,
அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் பத்தபியூனி, நபியாகிய என்னை பின்பற்றுங்கள். நீங்க அல்லாஹ் மேல வைக்கக்கூடிய நேசத்தை கூட நீங்க எப்படித்தான் வெளிப்படுத்தணும்? அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்துறது இல்ல, நபியாகிய என்னை பின்பற்றுங்கள் அப்படி சொல்றானா இல்லையா அல்லாஹ் குர்ஆன்ல? அப்படி பின்பற்றனா அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ் நேசிக்கிறானா உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான். இதெல்லாம் குர்ஆனுடைய வசனம் தானே. அப்ப இந்த வசனத்தை உண்மையில் நாம் மதிப்பதாக இருந்தால் எதை நாம் செய்தாலும் இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களா, செய்திருக்கிறார்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம் கூட உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அவர் ஒரு தடவை ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வருவார். மௌலூது நல்ல கிதாபு அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். மௌலூதுல வந்து கரெக்டான கருத்துக்கள் தான் இருக்கு. அப்படியே நம்ம சரி கரெக்டா தான் இருக்கு, நல்ல ஒரு புத்தகம் தான், சிறப்பான புத்தகம் தான், அதனால படிச்சா நன்மை கிடைக்குமா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னன்னா ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வர்றாங்க. என்ன புத்தகம்? இறைவன் வழங்கிய புத்தகம் தான், தௌராத் வேதம். இன்னா நஸ்மவு அஹாதீஸ துஅஜிபுனா, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. அதாவது வேதக்காரர்கள்ட்ட சில வார்த்தைகளை நாங்க கேட்கிறோம், எங்களுக்கே அதிசயமா இருக்கு, என்னடா இவ்வளவு நல்ல கருத்தெல்லாம் அதுல இருக்குது. அப்தரா நக்துப பாலஹா, அதுல உள்ள நல்ல கருத்தை மட்டும் நாங்க எடுத்து எழுதி வச்சுக்கிட்டோமா? ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. வேதக்காரர்கள் ஒரு புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க, அவர் புத்தகம் சொல்றது தௌராத்தை தான் சொல்றாரு, அதுல கலப்படம் இருக்குதுங்கிறது வேற, ஆனா நல்லது இருக்குது. நாங்க என்ன பண்றோம்? நல்லதை மட்டும் எழுதிக்கிறோம். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்க? நல்லது தானே, எழுதிக்க வேண்டியதானே அப்படியே சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க? அமுது ஹவ்விகூன கமாத ஹவ்வகத்தில் யஹூது வன் நஸாரா, யூத நசராக்கள் எப்படி புதகுழியில் போய் விழுந்தார்களோ அந்த மாதிரி நீங்க புதகுழிக்கு போக போறீங்களா அப்படின்னா நீங்க அதை எழுதுவீங்க. நல்லதை எழுதிட்டோமான்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நல்லதை எழுதினாலும் நீயும் புதகுழியில போயிருவ, ஏன்னா நான் சொல்லல. மா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுது, அல்லாஹ்வுடைய தூதர் எதை கொடுத்தாரோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எதை தடுத்தாரோ விட்டுறன், அவ்வளவுதான். அது நன்மை நல்லது தானே, இத்தனை காலம் இருக்கு, அந்த இதெல்லாம் தேவையே இல்லை. நான் சொன்னா இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்கலன்னு அஜர்த்தே சொல்றார். இது வந்து ஹதீஸ் கிடையாது, ரசூலுல்லாஹ் சொல்ல, நீங்களே சொல்லத்தானே செய்றீங்க. அப்படி இருக்கும்போது என்னதுக்கு வம்படி அதை மக்கள்கிட்ட படிக்க சொல்றீங்க? இதான் நபியினுடைய நேசம். அவர்களுடைய சொல்லை உயிர் கொடுக்கறதுல வந்து உயிரே கொடுக்கணும். நம்ம அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஒரு சம்பவத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஐடியாவை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போதே ஒரு படையை அனுப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த படையை வாபஸ் வாங்க சொல்றாங்க. ஏன்னா அன்னைக்குள்ள நிலவரம் சரியில்லை அந்த ஆட்சியின் போது. அப்ப அவர்களை எதிர்க்க வேண்டியது இருக்கிறது. ராணுவத்தில் ஆள் ரொம்ப கம்மியா இருக்குது. ரசூலுல்லாஹ் மௌத்தாரத்துக்கு முன்னாடியே ஒரு படையை அனுப்பிட்டு இருந்தாங்க. அவங்க அங்க போயிருந்தாங்க. அதற்கு இடையில தான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிருந்தாங்க. அந்த சம்பவத்தை சொன்னா இப்ப பெருசாயிரும். அதனால அந்த படையை வாபஸ் வாங்குங்க, இப்பத்தையும் நம்ம காரியத்தை முடிச்சுட்டு ரெண்டாவது நம்ம அந்த படையை என்ன செய்வோம், அனுப்பிடுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்க அந்த இடத்துல? லவ் ஜலத்தில் கிலாபு பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அனுப்பிய படையை வாபஸ் வாங்குறதா? ஆட்சியை காப்பாத்துறதுக்கு ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது ஒரு படையை அனுப்பியிருந்தாங்க, அதைவா நான் வாபஸ் வாங்கணும்? லவ் ஜலத்தில் கிலாபு பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மஹாத்தில் முஃமினீன், நபிகள் நாயகம் அவர்களுடைய மனைவியர்களை நாய் கடிச்சு கொதறனாலும் சரி அதுக்கு மாத்தமா நான் பண்ண மாட்டேன், வேடிக்கை தான் நான் பார்ப்பேன். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இருக்கிறாங்களே உம்முல் முஃமினீன், நாயெல்லாம் வந்து கடிச்சு கொதறது, இதுக்கு நான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பேனா அல்ல ரசூலுல்லாஹ் போட்ட உத்தரவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேனா? இதை நான் பார்க்கவே மாட்டேன். கடிச்சா கடிச்சிட்டு போட்டோம், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருந்தா கடிச்சிட்டு போட்டோம், எனக்கு முக்கியம் அல்லாஹ்வுடைய தூதரனுடைய சொல். அவங்க அனுப்பி இருக்கிறாங்க, நான் படையை வாபஸ் வாங்க முடியும், வேலையை பார்த்துட்டு போனான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொன்னாங்களே இல்லையா? இதானுங்க ரசூலுல்லாஹ் மதிக்கிறது. ரசூலுல்லாஹ் இப்படி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்குமா நம்ம?
என்னமோ நபிகள் நாயகத்தை இவங்க மதிக்கிறாங்க. என்ன மதிக்கிறது? சொல்ல மதி, அவர்களுடைய செயல மதி, அவர்கள் கொடுத்த அங்கீகாரத்தை மதி. அவர்கள் சொன்ன எத்தனையோ கடமையை தூக்கி எறிஞ்சிட்டு போற பள்ளிவாசல் காலியா இருக்கு, அதுக்கு உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட முடியல. வேதத்தை படிக்கிறதுக்கு, வேதத்தின் அடிப்படையில் மக்களை திரட்டுவதற்கு, போதனை செய்யறதுக்கு உனக்கு வக்கீல்ல, உள்ள பிதத்துக்கெல்லாம் வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க. இமாமா எந்த மதுஹப்ல இருக்குது? சாவி மதுஹப், ஹனவி மதுஹப், ஹம்பலி மதுஹப், மாலிகி மதுஹப், எந்த மதுஹப்ல மௌலூத் ஓதணும் இருக்கு? நீ சொல்லக்கூடிய மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்னைக்கு உட்கார்ந்து மௌலூத் ஓதனா? சொல்லு. சாவி பள்ளிவாசல் தானே சாஃபி இமாம் சொன்னாரா மௌலூத் ஓதுங்கறான்னு? ஹம்பலி இமாம் சொன்னாரா? சௌரி இமாம் சொன்னாரா? குர்ஆன் ஹதீஸ்ல தான் இல்ல. இந்த இமாம்களாவது சொல்லி இருக்கிறாங்களா? எடுத்து காட்டுங்க. குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல, மதுஹப்லயும் இல்ல, இமாம்களும் சொல்லல. முக்கியத்துவம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். எதுக்காக வேண்டி இந்த உணர்வு வருது? அபூபக்கர் அலி இந்த சம்பவத்தை பார்க்கறனால தான். இருக்குதா இல்லையா? இது மாதிரியான யதார்த்த உணர்வை புரிய வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய சமுதாயமாக, நேசிப்புன்னு சொல்றது எல்லாத்துக்கும் நேசம் இருக்குது, உண்மையில் நேசிக்கக்கூடிய சமுதாயமாக நம் சமுதாயத்தை மாற்ற முயற்சிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்து ஜும்மா உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.